நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு ஆச்சரியமான உண்மை. அஷ்டமி நாளில் சந்திரனின் ஒளி 70% குறைந்திருக்கும். இந்த விஞ்ஞான உண்மையை அடிப்படையாக வைத்தே பல ஆன்மீக நடைமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த நாளில் விரதம் இருக்கிறது மிகவும் முக்கியம். குறிப்பாக கிருஷ்ண அஷ்டமி மற்றும் ஜன்மாஷ்டமி போன்ற நாட்களில் விரதம் இருப்பது சிறப்பு. ஆனால் விரதம் மட்டுமல்ல, அஷ்டமி நாளில் பல கட்டுப்பாடுகளும் உள்ளன. முடிவெட்டுதல், நகம் வெட்டுதல், புதிய காரியங்களை தொடங்குதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். நீண்ட தூர பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது. ஆனால் நல்ல காரியங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறந்தது. இந்நாளில் தான தர்மங்கள் செய்வது மிகவும் சிறப்பு. உணவு, ஆடை, பணம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். காலையில் சூரிய உதயத்திற்கு முன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. வழிபாட்டில் எந்த தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தெரியுமா? துர்காதேவி, கணபதி, கிருஷ்ணர் ஆகியோரை வழிபடலாம். குறிப்பாக துர்காதேவி வழிபாடு மிகவும் சிறப்பானது. தாமரை, முல்லை, மல்லிகை போன்ற மலர்களை பூஜைக்கு பயன்படுத்தலாம். உப்பு சேர்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். சாத்விக உணவுகள், பழங்கள், காய்கறிகள் உண்ணலாம். பலர் முழு விரதம் இருந்து மாலையில் ஒரு வேளை மட்டும் உண்பார்கள். இது உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தும். தியானம் மற்றும் மந்திர ஜபத்தின் முக்கியத்துவமானது. அஷ்டமி நாளில் மனம் அமைதியாக இருக்கும். துர்கா மந்திரம், கணபதி மந்திரம், காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. இது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவும். இந்த நாளின் முக்கியத்துவத்தை சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது, அஷ்டமி என்பது ஆன்மீக சாதனைக்கான சிறந்த நாள். விரதம், வழிபாடு, தான தர்மங்கள் மூலம் நல்ல பலன்களை பெறலாம். நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற இந்த அறிவை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமி நாள் கால பைரவருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அந்நாளில் கால பைரவரை வழிபடுவதின் மூலம் நம் வாழ்வில் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி இன்பம் உண்டாகும்.